نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. கண்ணியத்திற்குரிய பட்டவகுப்பாளர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையால் ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அன்றாட தினசரி வாழ்வியல் நிகழ்வுகள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகை முடித்துவிட்டு பெரும்பாலும் சஹாபாக்களோடு உரையாற்ற மாட்டார்கள், பேச மாட்டார்கள். ஏன்னா மக்ரிப் தொழுகைக்கு பின்பாக சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இரவு உணவிற்காக வேண்டி சென்று விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு உணவை உண்டுவிட்டு தன்னுடைய மனைவியோடு வீட்டிலே அமர்ந்திருப்பார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிக்கு வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க இஷா தொழுவிப்பதற்காக வேண்டி. சஹாபாக்கள் வந்து அவர்கள் தாமதமாக வந்தால் பெருமானார் அவர்களும் என்ன செய்வாங்க, தாமதமாக தான் வருவாங்க. பெரும்பாலும் இஷா தொழுகையை சற்று தாமதமாக தொழுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஆசைப்பட்டாங்க. அப்படியாக ஒரு நாள் இஷா தொழுகையை தாமதமாக தொழலாம் என்று பெருமானார் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், ரகதன் நிஸாஉ வல் வில்தான், தொழ வந்தார்கள் பெண்கள் பள்ளிக்கு, குழந்தைகளும் வந்தா இவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, உறங்கிட்டாங்க என்று சொன்ன உடனே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, வீட்டிலிருந்து வெளியே வந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னாங்க, லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸலாத்தி ஹாதிஹி ஸாஅ, என்னுடைய உம்மத்திற்கு மட்டும் சிரமமாக இருக்கும் என்று இல்லாமல் இருந்தால் நான் இந்த நேரத்துல என் உம்மத்தை என்ன செய்திருப்பேன், இஷா தொழுவதற்கு நான் ஏவி இருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரும்பாலும் இஷா தொழுகை எவ்வளவு இலகுவாக எவ்வளவு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளவு இலகுவாக அவ்வளவு சீக்கிரமா என்ன செஞ்சிருவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகையை தொழ வைத்து விடுவாங்க. அதே மாதிரி இஷா தொழுகை தொழ முடித்ததற்கு பின்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்கள் என்ன செய்வாங்க, சஹாபாக்களோடு ரொம்ப சுருக்கமாக முத்தாய்ப்பாக சில விஷயங்களை வந்து பேசுவது என்பது அவருடைய வழக்கமாக என்ன செஞ்சிருக்கிறது, இருந்திருக்கிறது. அப்படி இல்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகை தொழ வைத்து விட்டு நேராக எங்க வந்துருவாங்கன்னா, எந்த மனைவியோடு இரவுல அங்க தங்குறாங்களோ அந்த மனைவியினுடைய வீட்டிற்கு வந்து அங்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் சுன்னத்து போன்ற தொழுகைகள் என்ன செய்வாங்க, தொழுது விட்டு தனக்கு உறங்குவதற்கு தேவையான ஆடை அமைப்புகளை எல்லாம் களைந்து விட்டு அதை தயார் செய்து விட்டு தன் மனைவி பக்கத்துல அமர்ந்து உறங்குவதற்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, சில வார்த்தைகள் சில விஷயங்களை பேசுவது வழமையாக இருந்தது. அப்படி ஒருவேளை மனைவிமார்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல அப்படின்னா மதீனாவுடைய அன்சாரிகளுக்கு மத்தியில வகான யஸ்முரு பைனல் அன்சாரி, இரா கதைகள் மாதிரி இரவு நேரங்கள்ல மதீனாவுடைய அன்சாரிகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இல்லை என்றால் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த இஷாவிற்கு பின்பாக பள்ளியிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வெளியே போறாங்க, அவங்க வீட்டுக்கு போகல, கொஞ்சம் தூரம் அப்படி வாக்கிங்கா போறாங்க அப்படின்னா அந்த இரவு நேரத்துல ரெண்டு பேரும் பெருமானாரோடு இருப்பதை, பெருமானாரோடு பாதையில் பேசிக்கிட்டே போவதை யார் ஆசைப்பட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, ஆசைப்பட்டாங்க. நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்கன்னா வீட்டுக்கு போகல, நடந்தபடியே கொஞ்சம் தூரம் வாக்கிங்கா போறாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, கூடவே போவாங்க. கூடவே போய் ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் ஒன்று திரும்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வருவாங்க, இல்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வருவாங்க. அப்படி நடந்து செல்கின்ற அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஹஜ்ரத் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குர்ஆனுடைய அந்த ஓதுதலை கேட்டு அவர்கள் பிரமித்து அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிய குர்ஆனை கேட்பதற்காக அப்படியே நிற்கிறாங்க. அடுத்த நாள் காலையில தான் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, யா அபல் மூஸா லவ் ரஅய்தனி அனா அஸ்தமிஉ லிக்ராஅத்திக அல் பாரிஹா, நேத்து நீங்க ஓதுன குர்ஆனை நான் கேட்டேங்கிறது உங்களுக்கு தெரியுமா, லகத் ஊதீத மிஸ்மார மின் மஸாமிரி ஆல் தாவூத்,
தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தார்களுக்கு என்ன இசை கருவிகள் கொடுக்கப்பட்டதோ அதுபோல உங்களுடைய குர்ஆன் ஓதுதல் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அந்த நிகழ்ச்சி என்பது இஷாவிற்கு பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நடந்து செல்கின்ற போதுதான் ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆன் ஓதியதை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பள்ளிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க அப்படின்னா பெரும்பாலும் மதீனாவுடைய பள்ளியில வீடு இல்லாத, குடும்பம் இல்லாத ஏழ்மையான சஹாபாக்கள் ஒன்னு உறங்கிக் கொண்டிருப்பார்கள், அல்லது சில சஹாபாக்கள் இபாதத்துல இருப்பார். அப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ள வருகின்ற பொழுது என்ன செய்யறாங்க? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவங்க சூரத் நிசா ஓதி கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஓதுகின்ற இந்த கிராஅத்தை ரசித்து அப்படியே அமர்ந்து மௌனமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்த நாள் காலையில் இப்படி சொன்னாங்க, மன் ஸர்ரஹு அன் யக்ரா அல் குர்ஆன் ரத்பன் கமா உன்ஸில, குர்ஆன் இறங்கிய மாதிரியே யார் ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ ஃபல்யக்ரா அலா கிராஅத்தி இப்னு உம்மி அப்தா, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன செய்யுங்க, ஓதுங்கனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி பள்ளிக்குள்ள போனாங்கன்னா வளமைக்கு மாற்றமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்கள்ல சலாம் சொல்லிதான் உள்ள போவாங்க. ஆனா அவங்க சொல்லுகின்ற சலாமின் மூலமாக உறங்குபவர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. முழித்து கொண்டு இபாதத்துல குர்ஆன் திலாவத்துல இருக்கிற சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்லுவாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு போகல அப்படின்னா நேரா எங்க வந்துருவாங்க, வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த அந்த ஆடைகளை களைந்து இலகுவான மென்மையான ஆடைகளை அணிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படுக்கைக்கு பக்கத்தில் அமர்ந்து அவர்கள் மிஸ்வாக்கு செய்வது அன்றாட சுன்னத்தாக இருந்தது. அந்த மிஸ்வாக்கு என்ன செய்வாங்க, தன்னுடைய தலைமாட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருப்பாங்க. எப்பொழுதும் பகலிலும் இரவிலும் அந்த மிஸ்வாக்கோடு எல்லா நேரங்களிலும் யார் இருப்பாங்க, அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. ஏனா பெருமானார் இப்படி சொல்லுவாங்க, அஸ்தஹீ மி மலாயிகத்தில்லா இன்னி உனாஜி மல்லா துனாஜி, நான் மலக்குமார்களோடு என்ன செய்கிறேன், பேசுகிறேன். ஜிப்ரீலோடு நான் பேசுகிறேன். என்னுடைய வாயினுடைய அந்த அது துருவாடைய அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவு தந்துவிடக் கூடாது என்பதால் நான் வெட்கப்படுகிறேன். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஸ்வாக்கை எல்லா நேரத்திலும் என்ன செய்வாங்க, கூட வச்சிருப்பாங்க. அதில் கூடுதல் சிறப்பம்சமாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில பெருமானார் அவர்கள் அவர்களோடு இருந்தாங்கன்னா மிஸ்வாக் செய்து விட்டு அந்த மிஸ்வாக் ஆயிஷா ரலியல்லாஹு கொடுப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அப்படியே அவங்க வாங்கி மிஸ்வாக் செய்து அதை சுத்தம் செய்து திரும்ப எங்க கொடுப்பாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பதாக நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பட்ட வகுப்பு ஆலிம்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஷா தொழுகைக்கு பின்பில் இருந்து படுக்கைக்கு முன்பு மிஸ்வாக் செய்வது வரைக்கும் உண்டான விஷயங்களை பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து என்ன என்பதை நாளைக்கு பார்ப்போம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.